ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். ஒயிட் புலாவ், பச்சை பட்டாணி, பட்டர், தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்து செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த புலாவை நீங்களும் நாளைக்கே செய்யணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாசுமதி அரிசி எடுத்து கழுவி 20 நிமிஷம் ஊற விட்டுக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. அதில் பட்டர் பாதி அளவு, ஆயில் பாதி அளவு சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து பொரிய விட்டுடுங்க. மறக்காமல் முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை நீல வாக்கில் மெல்லியதாக நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை லைட்டாக நீங்கள் வதக்கினா போதும். வெங்காயத்தினுடைய கலர் சேஞ்ச் ஆகவே கூடாது. சேஞ்ச் ஆகாமல் இருந்தால் தான் இந்த புலாவ் பார்க்குறதுக்கு ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ காரத்துக்கு இதுக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு 5 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஒரு அரை கைப்பிடி புதினா தழை, அரை கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. இதையும் லைட்டாக வதக்கினா போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். நம்ம பிரியாணிக்கு பிரிஞ்சிக்கெலாம் சேர்க்குற மாதிரி நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கிங்க. அந்த பச்சை வாசனை இருக்கக்கூடாது, நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம எந்த விதமான கரம் மசாலா, மஞ்சள்தூள் இப்படி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஆனாலும் இந்த புலாவ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பிரியாணிக்கு நிகரான ஒரு புலாவ்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான உரித்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். ஒன்றா சேரட்டும். பச்சை பட்டாணி சட்டுன்னு வெந்துடும், ஏன்னா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கிறேன். அந்த தக்காளியை பெருசாக கட் பண்ணிக்கிங்க. ரவுண்டாக கொஞ்சம் தடியாக கட் பண்ணிக்கணும். தக்காளி வதங்கவே கூடாது. தக்காளி வதங்கினாலும் தக்காளியினுடைய கலர் மிக்ஸ் ஆகி ஒயிட் கலரில் இருக்காது. அதனால் லைட்டாக இப்படி வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஊற விட்ட அரிசி இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ நான் ஒரு தேங்காவை நல்லா உடச்சி அதிலேருந்து தேங்காய் பால் எடுத்துருக்கேன். தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னுட்டு. இது 2 தான் இதில் நம்ம மெயினாக டேஸ்ட்டுக்குன்னு பார்க்குறது. ஒருவேளை காரம் கம்மியாக இருந்ததுன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு சேர்த்துக்குங்க. தக்காளி வதங்கவே கூடாது, அப்படியே முழுசாக தான் இருக்கணுமே. நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும். இப்போ நல்லா கொதித்து அந்த தேங்காய் பால்லையே அரிசி வெந்து நீளமாகணும். இப்போ பாருங்கள், அரிசியெல்லாம் ஓரளவு நல்லா வெந்துருச்சு. பார்க்குறப்பவே தெரியும். தக்காளி வதங்கவே இல்லை பாருங்கள். புளிப்புக்கு லைட்டாக தக்காளி சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஃபுல் சிம்மில் விட்டு 10 நிமிஷம் கழித்து இறக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டேன். சூப்பராக உதிரியான பச்சை பட்டாணி தேங்காய் பால் ஒயிட் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த புலாவுக்கு பொருத்தமான சைட் டிஷ் சோயா ஃப்ரை தாங்க. இந்த சோயா ஃப்ரை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சோயா ஃப்ரை எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோவையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதே காம்பினேஷனோடு நீங்களும் கட்டி கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாய்.